எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரை இயேசுவே சுதந்திரராக்கி எல்லாத்துக்கும் நம்ம உடன் சுதந்திரரா வச்சிருக்கிறாரு. ஆகவே நம்ம புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நான் எப்படி போகணும் ஜெபத்தில்? இதெல்லாம் என்னுடையது என்று கிளைம் பண்ணி கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் என்னுடையது என்று சுதந்திரம் பாராட்டி கொண்டு, உரிமை பாராட்டி கொண்டு செல்ல வேணும். அதுதான் ஜெபம். வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அனைத்து தினம் அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார். வழியுண்டாக்குவார். ஓ வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அழைத்து தினம் அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார். வழியுண்டாக்குவார். கடுவெளி பெரும் பாதையாய் ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளியாய் ஆகுமே. வானம் பூமி ஒழியும், அவர் வார்த்தை ஒழியாது. அதிசயம் காணுவேன் என்றே. வழியில்லா இடத்தில் தேவன் வழியுண்டாக்குவார். எனக்காக அதிசயமாக வழியை அவர் உண்டாக்குவார். தாய் போல் அழைத்து தினம் அன்பு பலம் தந்து நித்தமும் என்னை நடத்திட வழியுண்டாக்குவார். வழியுண்டாக்குவார். கொழும்புவில் சாம்பி செல்லத்துறை நடத்தும் வெற்றி வாழ்வு ஊழியர் கூடுகை ஜூலை 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை. இடம் BMICH கொழும்பு 7. இதில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். முன்பதிவுக்கு 0114380039 0112937440. பாஸ்டர் சதீஷ் 0777518208. பாஸ்டர் மேத்யூ 0777495647. கர்த்தர் ஏற்கனவே நம்முடைய பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல், ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதல் அப்படிங்கிறத அங்கீகரிக்கிறார். கர்த்தர் அப்போலேருந்தே வாக்கு பண்ணிகிட்டே வர்றாரு. அதை இப்போ நிறைவேற்ற போகிறாரு. அதில் எனக்கு ஒரு பங்கை கொடுத்துருக்கிறாரு. என்ன பெரிய ஆளாக போகிறார் கர்த்தர். என் வாழ்க்கையில் நான் பெரிய ஆளாகிடுவேன், என்ன எல்லாரும் பாக்கியவதி என்பார்கள் அப்படின்னு பேசுகிறார். இதுதான் விசுவாச அறிக்கை. நான் கேட்குறேன், உங்களுடைய பிரச்சனைகள் குறித்து என்ன சொல்கிறீங்க? நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? உங்களுடைய நாளை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சந்தித்திருக்கிற சவால்களை குறித்து என்ன சொல்லுகிறீர்கள்? பாருங்கள், ஜனங்களுக்கு இப்படி பேச தெரியல பாருங்கள். இதுதான் விசுவாசம். விசுவாசம் நான் அந்த காலத்தில் நான் வளரும்போது எல்லாம் விசுவாசம்னாங்க. ஒருத்தர் சொல்கிறார், எல்லாம் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறீங்க, நீங்கள்லாம் பரவாயில்ல, நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். அப்போ நான் நினச்சேன், ஒன்றும் இல்லாமல், வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல், கவர்மெண்ட் உத்தியோகம் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் இருக்கிறது தான் விசுவாசம், ஒன்றுமே இல்லாத கிடக்கிறது தான் விசுவாசம்னு நினச்சேன் நான். அதனால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்தேன். இந்த விசுவாசத்தில் மட்டும் போயிடக்கூடாது, எதுலையாவது போய் எந்த வேலையில் சேர்ந்துடணும், என்ன மாதிரி பண்ணணும். இப்படி கொஞ்சம் அறிவு இருந்தவன் எப்படி தான் யோசிப்பான் பாருங்கள். ஏதாவது போய் ஏதாவது வேலையில் சேர்ந்துடணும் மொழிய இந்த விசுவாச ஜீவியம்னு இந்த ஊழியக்காரங்க சொல்கிறாங்களா, அதில் மட்டும் போயிடவே. இவன் சொல்கிறதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். 2 சட்டை தான் இருக்குது, ஒன்று கொடியில் தொங்குது, ஒன்று உடம்புல தொங்குது. நான் துணி கடையே ஏறினது கிடையாது, பேங்க்லேயே கால் வச்சது கிடையாது, எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த பூமியில், எனக்கு ஒரு முளம் நிலம் கூட கிடையாது.
இவங்க சொல்லும்போது பக்கு பக்கு பக்குன்னு நான், ஐயோ ஆண்டவா காப்பாற்றும் ஆண்டவரே, இவளை விட்டு தூரமாக என்னை கொண்டு போகும். அப்புறம் கர்த்தர் தூரமாக கொண்டு போய் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அமெரிக்காவில் போய் தான் கற்றுக்கிட்டேன் நான். அப்புறம் தான் கொஞ்சம் இவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரியாத இருக்கும்போது தான் சில காரியங்கள் எனக்கு கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சது. விசுவாசம்னா என்னன்னு அங்கே போய் தான் படித்தேன் பாருங்கள். விசுவாசம்னா என்ன, அந்த அமெரிக்காவில் இருக்க ஆளுக்கு தான் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. விசுவாசம்னா தம்பி வேலை இல்லாமல் காசு இல்லாமல் பசி பட்டினியில் இருக்கிறது விசுவாசம் இல்லை. துணி இல்லை, ஷூ இல்லை, அது இல்லை, வாடகை காசு இல்லை, அது இல்லை விசுவாசம். விசுவாசம்னா என்ன, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. தேவகுமாரனாகி இயேசு வானங்களுக்குள்ளே பிரவேசித்து பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உனக்காக வீற்றிருக்கிறார். அவர் செஞ்ச மீட்பின் கிரியை தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் உனக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். உனக்கு எல்லாவற்றையும் பெற்றுத்தர வக்கீல் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறார். பிச்சைக்காரனுக்கு வக்கீல் தேவையில்லை, நிறைய சொத்துக்காரனுக்கு தான் வக்கீல் தேவை. நான் பெரிய சொத்துக்காரன், எனக்கு தேவன் கொடுக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு பெற்றுத்தர, நான் கிளைம் பண்ணுகிற அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு சொந்தமாக்கும்படியாக பிதாவின் வலது பார்சத்தில் இயேசு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன பண்ணணும் இந்த பூமியில், நான் குறைவையும் தாழ்ச்சியும் பசியும் பட்னியும் ஏழ்மையும் இதையும் அதையும் பேசிட்டு இருக்கக்கூடாது. நான் இப்போ புதுவிதமான ஒரு பேச்சை பேசணும். கர்த்தர் சொன்னதன் அடிப்படையில், அவர் செய்ததன் அடிப்படையில், அவருடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் என்னுடைய பிரச்சனைகள் குறித்து நான் பேச வேண்டும். நான் என்னவா இருப்பேன், எப்படி இருப்பேன், என்னவா ஆவேன், என்னுடைய நாளைய தினம் எப்படி இருக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என்னுடைய ஊழியம் எப்படி இருக்கும். என் கூடயே இத்தனை வருஷம் இருந்தவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எப்படி இருக்கிறோன்றத அன்னைக்கே சொன்னேன். நான் சொல்லி சொல்லி தான் இப்படி ஆனோம், சொல்லி சொல்லி தான் அப்படி ஆனோம். சிலர்லாம் என் கூட ஆரம்ப நாள்லேருந்து இருக்கிறாங்க பாருங்கள், அவனுக்கு தெரியும். சொல்லிகிட்டே வருவேன், என்ன பண்ணுவோம், என்னவா இருப்போம். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, நீங்கள் என்ன பெரிய இதாக இருப்ப, இதான் இருக்கிற அழகான்னு கேட்டிருப்பீங்க. ஆனால் அன்னைக்கு சொன்னேன், இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் ஆவேன், இப்படி தான் நடக்கும் இந்த ஊழியம், இதெல்லாம் செய்வோன்னு சொன்னேன். சொன்னதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் போய் கற்றுக்கொண்ட பெரிய பாடம் இது பாருங்க. அன்னைக்கு என்னெல்லாம் சொன்னனோ இன்னைக்கு அதை செய்து கொண்டிருக்கிறேன். ஜானி பிராம் நீங்கள் இருக்கார் பாருங்க, அவர் துவக்கத்துலேருந்து இருக்கிறார், டே 1லேருந்து என் கூட இருக்கிறார். அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், இப்படி இப்படிலாம் பண்ண போகிறோம் பிரதர், இதெல்லாம் செய்வோம், இப்படிலாம் செய்வோம். ஒன்று அப்படியே நிறைவேறிட்டு இருக்குது. ஆச்சரியமாக இருக்குது நினச்சி பார்த்தா, அது அப்படியே நிறைவேறுது. ஏன்னா எதன் அடிப்படையில் நாம் சொல்கிறோம், கர்த்தர் எப்படி நம்முடைய தேவையை சந்திக்கிறார், எப்படி நமக்கு உதவுகிறார், எப்படி நம்மளை அபிஷேகிக்கிறார், எப்படி நடத்துகிறார் என்கிறத விசுவாசித்தோமானால், விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசத்தை ஆகியால் பேசுகிறேன் என்று எழுதி இருக்கிறபடி நாம் என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறத பேசணுமே ஒழிய இருக்கிறத பேசிட்டு இருக்கக்கூடாது, பிரச்சனையை பேசிட்டு இருக்கக்கூடாது. எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் பேசணும். எதை விசுவாசிக்கிறேன் அதைத்தான். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்க? வேத வசனத்தை அதனால தான் எடுக்கும்போதே ரொம்ப ஆச்சரியத்தோடு எழுதணும். உங்கள் குடும்பத்தை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் பிள்ளைகளை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் மனைவியை பற்றி என்ன சொல்லுது, புருஷனை பற்றி என்ன சொல்லுது, வீட்டை பற்றி என்ன சொல்லுது, உங்கள் வயலை பற்றி என்ன சொல்லுது, வருமானத்தை பற்றி என்ன சொல்லுகிறது, வியாபாரத்தை பற்றி என்ன சொல்லுகிறது. நிறைய பேர் நினைக்கிறாங்க கர்த்தர் ஆவிக்குரிய ஜீவித்தை பற்றி தான். ஒருத்தர் சொல்கிறார், உங்கள் பாஸ்டர் உலகத்தை பற்றி பேசுகிறார், உலக பிரகாரமான போதார். உலகம் உலகம் உலகம், எப்போ பார்த்தாலும் உலக பிரகாரமான போதனை. நாங்கள் பரலோகத்தை பற்றி பேசுகிறோம். இவரை பேக்கப் பண்ணி முதல்ல பரலோகத்துக்கு தான் அனுப்பணும். உலகத்தில் இவர் என்ன பண்ணார், இவரால் இடத்த அடிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட்டு. உலகத்தில் இந்த மாதிரி ஆள், இந்த மாதிரி 10,000 பேர் சர்ச்சில் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு வேலைக்கு ஆக மாட்டாங்க. இவங்க இடத்த அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு குளிர் காஞ்சிட்டு இருப்பாங்க உட்காந்துட்டு. நான் பெரிய பரலோகத்தை பற்றியே பேசுகிறேன், இவர் உலகத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறார். உலகத்தில் தானே இருக்கிறோம், அதனால தான் உலகத்தை பற்றி பேசிட்டு. இந்த உலகத்தில் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் இருக்கிறார் சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்தில் தான் நம்ம ஊழியம் செய்து சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையின் போது தான் இயேசு ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
இது ஒரு விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. இந்த உலக வாழ்க்கை என்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையின் போது இயேசுவை அறிந்து கொண்டு அவரை தெரிந்து கொண்டால் தான் நித்திய வாழ்க்கை நல்லா இருக்க முடியும். இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் தேவ வசனம் போதிக்கப்பட வேண்டும். இயேசுவை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள வேணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் இயேசுவை அறிஞ்சிக்கிட்டேனாக்கும், என் பாவம் மன்னிக்கப்பட்டதாக்கும், நான் செத்தா பரலவும் போவனாக்குன்னு நினைக்கிறவங்க சுத்தமாக தப்பாக நினைக்கிறார்கள். ரொம்ப முக்கியம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். அப்போ கண்டுபிடிங்க. வசனத்தை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆறுங்க. சுகம் வேணும்னா போய் கண்டுபிடிக்கணும். சொல்லுங்க, கண்டுபிடிங்கன்னு. இங்கே கண்டுபிடிக்கணுங்க, இங்கே கண்டுபிடிக்கணும். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் பாருங்க, 26. நாம் ஒருவரோடொருவர் வழக்காடும்படி எனக்கு நினைப்பூட்டு, நீ நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். நீதிமானாக விளங்கும்படி உன் காரியத்தை சொல். கர்த்தர் என்ன சொல்றாரு? எனக்கு நினைப்பூட்டு. என்னத்தை நினைப்பூட்டு சொல்றாரு? நான் என்ன சொன்னன்றதை எனக்கு நினைப்பூட்டு. அவர் மறக்கிறதுனால இல்லை, நீ கேட்டியாத அப்படின்றார். நீ விசுவாசிக்கிறியாத, நீ எடுத்துக்கொள்ளுகிறியாத. ஹேவ் யூ ரிசீவ்ட் இட்? ஆர் யூ கிவிங் ரிசப்ஷன் டு இட்? நீ அதை ஏற்றுக்கொண்டாயா? நீ அதை சொல்லு, எனக்கு நினைப்பூட்டு, நீ எனக்கு அதை சொல்லுன்றார். உன்னுடைய விசுவாசத்தை எனக்கு காண்பி அப்படிங்கிறார். இன்னொரு வசனம் திருப்போம், யோவான் 15ஆம் அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு, நல்லா கவனிங்க, இதெல்லாம் லேசாக எடுத்துக்கூடாது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்கிறது எதுவோ. அப்போனா என்னத்தை கேட்டுக்கொள்ள போறீங்க? அவருடைய வார்த்தை உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால், அவருடைய வார்த்தை உங்களை நிரப்பி இருந்தால், அவருடைய வாக்கு தத்தங்கள் உங்களுடைய மனதையும் உங்களுடைய வாழ்க்கையை நிரப்பி இருந்தால், ஜெபம் எதிலிருந்து வருது? அந்த வார்த்தை, அந்த வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் கேட்க போகிறீர்கள். அதைத்தான் 1 யோவான் 5:14 சொல்லுகிறது. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், என்ன கேட்கிறோம் ஜெபத்தில்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். இதெல்லாம் ஏன் வாசிக்கிறேன்னா, நம்முடைய ஜெபமே வேற ஒன்றும் கிடையாது. கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்றோம். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்றது தான் ஜெபம். நம்ம ஜெபம் வந்து கர்த்தரத்தில் போய் புலம்புறது கிடையாது. நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி நிறைய பேர் அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. பாருங்க, ஜெபம்ன்றது கர்த்தர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லி சொல்லி அழுது புலம்பிட்டு இருக்காருன்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அந்த ஜெபத்துக்கு பெரிய வரவேற்பு இருக்காது பரலோகத்தில். ஏன்னா புலம்புகிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் ஒரு குறை நமக்கு வைக்கவில்லை, எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அவரை இயேசுவை சுதந்திரராக்கி எல்லாத்துக்கும் நம்ம உடன் சுதந்திரரா வச்சிருக்கிறாரு. ஆகவே நாம் புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. அப்ப நான் எப்படி போகணும் ஜெபத்தில்? இதெல்லாம் என்னுடையது என்று கிளைம் பண்ணி கொண்டு போக வேண்டும். இதெல்லாம் என்னுடையது என்று சுதந்திரம் பாராட்டி கொண்டு, உரிமை பாராட்டி கொண்டு செல்ல வேணும். அதுதான் ஜெபம். அதுதான் சொல்றேன். சித்தத்தின்படி கேட்டால், அவருடைய வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. இன்னொரு வசனம் திருப்போம், 2 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, சாலமோன் ஜெபம் பண்றாரு பாருங்க. நீர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உம்முடைய வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. ஒன்றும் செய்வானா, நீர் என்ன சொன்னீரோ அதை மட்டும் செய்கின்றார். என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீர் சொன்னீரே அதை மட்டும் செஞ்சா போதும். என் தகப்பனாகிய தாவீதுக்கு அருளின உமது வாக்குத்தத்தம் உறுதிப்படுவதாக. தேவரீர் பூமியின் தூளத்தனையாக ஏராளமான ஜனத்தின் மேல் என்னை ராஜாவாக ஆக்கினீர். 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியானாகிய தாவீதுக்கு சொன்ன உமது வார்த்தைகள் மெய் என்று விளங்குவதாக. Prove that what you said to my father David is true. என்னுடைய தகப்பனாகிய தாவீதுக்கு நீ சொன்ன காரியங்கள் உண்மை என்று நிரூபித்து காண்பித்தருளும். அப்படிதான் ஜெபம். அந்த மாதிரி ஜெபத்துக்கு பெரிய மரியாதை இருக்குது பாருங்க பரலோகத்தில்.
ஏன்னா ஏன் மரியாதைன்னா சில சொல்கிறாங்க அப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது பிரதர், நிரூபித்து காட்டியறலும் மெய் என்று காட்டியறலும் சொன்னது செய்யும் அப்படிலாமா ஜெபம் பண்ணுறது? கத்திட்ட போகும்போது நான் குப்பை தூசி புழு பூச்சி, நான் ஒன்றும் இல்லை, எனக்கு அருகதை இல்லை, ஏதோ பார்த்து பிச்சை போடும் ஆண்டவரே, அப்படி தான் போகணும், இப்படிலாம் ஜெபம் பண்ணக்கூடாதுன்றாங்க. கிடையாது. எந்த ஜெபம் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குதுன்னா, நீர் சொன்னபடியே எனக்கு செய்தரலும் உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு ஒன்றும் இல்லை, நீர் சொன்னதெல்லாம் மெய் என்பதை உம்முடைய கிரியைகள் நிரூபித்து காண்பிக்கட்டும் என் வாழ்க்கையில், அதையெல்லாம் என் வாழ்க்கையில் நிரூபித்து காண்பி. அப்போ என்ன ஆகும்? அவருக்கு மகிமை உண்டாகும். இவங்க பிச்சை கேட்டு கேட்டு கண்ணீர் விட்டு விட்டு யாருக்கு மகிமை உண்டாகும்? அந்த மாதிரி ஆளுங்களை பாருங்கள், சொல்லுவாங்க நான் 10 நாளாக கண்ணீர் விட்டேன், கண்ணீர் ஆறாக ஓடினது. இவங்களுக்கு தான் மகிமை. இவங்க கண்ணீர், இவங்க உபவாசம், இவங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணாங்க, எத்தனை நாள் உபவாசம் இருந்தாங்க, எவ்வளோ ஜெபிச்சாங்க, எத்தனை பேர் ஜெபிச்சாங்க, எல்லாரும் ஜெபித்தார்கள். மெஜாரிட்டி கூப்பிட்டு வர்றாங்க கத்திட்ட வந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தணும்னு நினைக்கிறாங்க. போராட்டக்காரர்கள் இவங்க. அதனால தான் இவங்க ஆராதனையை பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் மாதிரி இருக்கும். கத்தரை விட போகிறதில்ல, கத்தருக்கு எதிராக ஒரு போராட்டம், தரமாட்டேங்கிறாரு, நானும் கெஞ்சிக்கிட்டே இருக்கிறேன், விடுறதில்ல, வா போடுவோம் உபவாசம், போடுவோம் சங்கிலி ஜபம், எல்லாரும் சேருங்க, உடனே எல்லாரும் எஸ்எம்எஸ் அனுப்பு, கடன்னு லட்சக்கணக்கான பேருக்கு எஸ்எம்எஸ், எல்லாரும் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக செய்வார். ஒருத்தர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, 10 பேர் சொன்னால் அட கடவுளை. கர்த்தரை ரொம்ப சீப்பாக்கிடக்கூடாது பாருங்க. கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. கர்த்தர் நீ கூப்பிடு முன்னாலேயே நான் உனக்கு கொடுக்குறேன்றார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்றார். இப்படிப்பட்ட கர்த்தரை வச்சுக்கிட்டு சிலர் ஜெபமே இந்த மாரடிக்கிற ஜெபமா இருக்குது. ஆண்டவரே குடுப்பீரா புலம்புறதும் மாரடிக்கிறதும் பெறல்றதும். அதாவது கத்திரிட்டு ஏதாவது பண்ணி வாங்கிடணும், ஏன்னா லேஸில் தரமாட்டார். கெஞ்சணும், கண்ணீர் விடணும், அழுகணும், கூப்பாடு போடணும், உபவாசம் கடந்து இப்படியே சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கிடந்து உருண்டு பிறண்டு தான் கத்திரிட்டேன்னு சாதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதில் யாருக்கு பெருமை? இவங்களுக்கு தான் பெருமை. எவ்வளோ உபவாசம் பண்ணோம், எவ்வளோ ஜெபம் பண்ணோம், எவ்வளோ கண்ணீர் விட்டோம், எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாங்க, எவ்வளோ நாளாக ஜெபம் பண்ணோம். அவங்க சாட்சியெல்லாம் பாருங்கள், அப்படி தான் இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி சாட்சியெல்லாம் கிடையாது. என் சாட்சி என்னன்னா, அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு வேண்டியதுக்கு மேலேயும் கொடுத்துருக்கிறார், நான் நினைக்கிறதும் கேட்கறதுக்கும் மிகவும் அதிகமாக செஞ்சுருக்கிறாரு, நான் கூப்பிடும் முன்னாலே எனக்கு பதில் அளிக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே நீர் சொன்னது என் வாழ்க்கையில் செய்யும், மகிமையெல்லாம் உமக்கே சொந்தம். அவர் சொன்னது அவர் செஞ்சால் அவருக்கு தானே மகிமை. மகிமையெல்லாம் அவருக்கு, நன்மையெல்லாம் எனக்கு. நல்ல டீலா? மகிமையெல்லாம் அவருக்கு, நன்மையெல்லாம் உங்களுக்கு, சுகமெல்லாம் உங்களுக்கு, ஆசீர்வாதம் எல்லாம் உங்களுக்கு, வெற்றியெல்லாம் உங்களுக்கு. ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அதனால எல்லாம் உங்களுக்கு. மகிமையெல்லாம் யாருக்கு? அவருக்கு. பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பாரு எப்படி இருந்தான், எப்படி ஆயிட்டான் பாரு. அந்த நேரத்தில் நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எவ்வளோ ஜெபம் பண்ண தெரியுமா உனக்கு, உனக்கு தெரியாதுப்பா, நான் எவ்வளோ உபவாசம் இருந்து பட்னி கிடந்துன்னு தெரியுமா உனக்கு. அப்போ மகிமையெல்லாம் உங்களுக்குன்னு ஆயிடுது, நன்மையெல்லாம் கண்டிப்பாக கஷ்டம்தான் ரொம்ப. எவ்வளோ ஜெபம் பண்ணேன், எவ்வளோ கண்ணீர் விட்டேன், எவ்வளோ உபவாசம் இருந்தேன், கிடையாது. அதை பேச்சை பேசக்கூடாது. என்ன பேசணும்? கர்த்தர் நல்லவர், அவர் பெரியவர், சொன்னதை செய்கிறவர், சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர். நான் என்ன பண்ணிட்டேன்? பெருசாக ஒன்றுமே பண்ணல. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தா அதையே சொல்ல ஆரம்பிச்சு. ஆண்டவரே நீர் சொன்னீர், நீர் சொன்னதை நிறைவேற்றும், நீர் சொன்னதை செய்யும், நீர் சொன்னதை என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி காண்பித்தரலும். எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிதாவை உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை வேளையில் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை எண்ணி பார்க்கிறோம். சொன்னதை அப்படியே செய்கிறவர். ஆகவே தான் உம்முடைய வார்த்தை அவ்வளோ மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நீர் உயர்த்தி இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம்.
உடைய வார்த்தையிலே நாங்கள் நிற்கிறோம். உடைய வார்த்தையை எங்களுடைய வாயிலே வைக்கிறோம், அதே உச்சரிக்கிறோம். நீர் சொன்னீர், நிச்சயமாய் செய்வீர், எல்லா மகிமையும் உமக்கே என்று கூறுகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களை குறித்த சொன்ன வாக்குத்தத்தங்கள், எங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்களுக்கு சொந்தமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். சொன்னபடியே எங்களுடைய வாழ்க்கையில் செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஜனங்களுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்து அதை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையை பற்றி பேசட்டும். தங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலையில் குறித்து உடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லட்டும். எலியா சொன்னது போல சொல்லட்டும், மரியாள் சொன்னது போல சொல்லட்டும். தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை சொல்லட்டும். கர்த்தாவே, சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரே, அப்படியே ஆகட்டும். உமக்கு எல்லா கன மகிமை துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உங்கள் மீது கண்கள் வைத்து கருத்தாய் விசாரிப்பவர் இன்பரல் மீட்பர் இயேசுவின் மீது உங்கள் பாரத்தை வைத்திடுங்கள். உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், எல்லாரும் உயர்த்துவோம். உயர்த்துங்கள், இயேசுவையே உயர்த்துங்கள், உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானையே வீழ்த்திடுங்கள். 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 தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், தோற்கடித்து காலடியில் கீழ்ப்படுத்தி வீழ்த்திடுங்கள், சாத்தானையே உயர்த்துங்கள். இயேசுவையே உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். உயர்த்துங்கள், ஆர்ப்பரித்து விண்ணதிர உயர்த்துங்கள். ஆர்ப்பரித்து விண்ணதிர